Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அணுகுண்டுகளை தாங்கிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா அருகே நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனால் அமெரிக்கா ரஷ்யா இடையே உரசல் அதிகரிக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தான் அதிபரானால் ஒரே நாளில் யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என கடந்த ஆண்டு கூறியிருந்தார் அதிபர் டிரம்ப். ஆனால் பதவிக்கு வந்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் போர் நின்றபாடில்லை. மாறாக போரின் தீவிரம் அதிகரிக்கவே செய்துள்ளது. ரஷ்ய அதிபருடன் டிரம்ப் பல முறை தொலைபேசியில் பேசியும் விளாடிமிர் புட்டின் கழுவும் மீனில் நழுவும் மீனாக உள்ளார். சிறப்பு தூதர்களை கொண்டு 3ஆம் நாடுகளிலும் பேச்சுவார்த்தை நடத்தியும் புட்டின் இறங்கி வரவில்லை. புட்டினுக்கு என்னவோ ஆகிவிட்டது. யுக்ரேனிய மக்களை கொன்று குவிக்கிறார் என்ற ரீதியில் சமூக தளத்தில் புலம்பினார் அதிபர் டிரம்ப். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதிப்பதாகவும் எச்சரித்தார். ஆனால் புட்டினிடம் எதுவும் பலிக்கவில்லை. போரை நிறுத்துமாறு டிரம்பின் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் அவரை நேரடியாக கடுமையாக விமர்சித்து வருகிறார் ரஷ்ய முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்போதைய துணைத் தலைவருமான மெத்வதேவ். சோவியத் யூனியன் காலத்து அணு ஆயுத வலிமை குறித்து அதிபர் டிரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் என மெத்வதேவ் கூறியிருந்தார். இது டிரம்பை வெகுவாக தூண்டிவிட்டது. மெத்வதேவ் தன் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்று கூறிய டிரம்ப் ரஷ்யா அருகே 2 அணு ஆயுத வலிமை கொண்ட நீர்மூழ்கிகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். டிரம்பை நேரடியாக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கூறாத புட்டின் தனது சகாவான மெத்வதேவ் மூலம் எச்சரிக்கை விடுக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கிடையே யுக்ரைனுடன் போரை நிறுத்துமாறு டிரம்ப் விதித்த கடைசி கெடு ஒரு வாரத்தில் முடிவுக்கு வருகிறது. பல நாடுகளில் போரை நிறுத்தியதாக பெருமிதம் கொள்ளும் டிரம்பின் சொல் புட்டினிடம் எடுபடுமா? காத்திருக்கிறது உலகம். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.